ஹலோ எவ்ரிவன், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆர்டிகல் 16 முடிச்சாச்சு. பார்க்காதவங்க பார்த்துட்டு இந்த வீடியோக்கு வாங்க. இன்னைக்கு மண்டல் கமிஷன் அண்ட் அதை சார்ந்த விஷயங்கள் பத்தி பார்க்க போறோம். இது வரைக்கும் இந்தியாவில் அண்டர் ஆர்டிகல் 340 மொத்தம் 2 ஓபிசி கமிஷன்ஸ் ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓபிசி கமிஷனோட தலைவர் காக்கா கலேக்கர். ஜவஹர்லால் நேருவால 1953 இந்த கமிஷன் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருக்கும். இவங்களோட ரெக்கமெண்டேஷன்ஸ் ரிப்போர்ட்டா 1955ல சப்மிட் பண்ணிருப்பாங்க. செகண்ட் ஓபிசி கமிஷன் மொராஜி தேசாய் ஃபார்ம் பண்ணிருப்பாரு அண்டர் பிபி மண்டல் அப்படின்றவர் தலைமையில். இது 1979 ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கும். ரிப்போர்ட் 1980 சப்மிட் பண்ணிருப்பாங்க. இந்த ரிப்போர்ட்டோட ஹைலைட்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா மொத்தம் 3743 கேஸ்ட ஓபிசியா ஐடென்டிஃபை பண்ணிருப்பாங்க. அண்ட் பாப்புலேஷன்ல எஸ்டியை தவிர்த்துட்டு மீதி இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல 52% இந்த ஓபிசி இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு 27% ரிசர்வேஷன் கொடுக்கலான்னு ரெக்கமெண்டேஷனா கொடுத்திருப்பாரு. இந்த 27% ஒரு நம்பர் வரதுக்கு காரணம் 1963ல சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுத்திருப்பாங்க. எந்த ஒரு வருஷத்துலயும் மேக்ஸிமம் ரிசர்வேஷன் 50% தாண்டக்கூடாதுன்றதுக்காக. ஆல்ரெடி எஸ்சி எஸ்டிக்கு டுகெதர் ஒரு 22.5% ரிசர்வேஷன் இருந்திருக்கும். அந்த காரணத்தினால தான் இவர் 27 அப்படின்ற நம்பரை சூஸ் பண்ணிருப்பாரு. இந்த ஓபிசி கமிஷன் ஃபார்ம் பண்ணக்குள்ள மொராஜி தேசாய் பிஎம்ஆ இருந்திருப்பாரு. பட் 1980ல இவங்க ரிப்போர்ட் சப்மிட் பண்ணக்குள்ள இந்திரா காந்தி பிஎம்ஆ இருந்திருப்பாங்க. அவங்க எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காம அப்படியே கிடப்புல போட்டிருப்பாங்க இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ். நெக்ஸ்ட் பிஎம் ஆன ராஜீவ் காந்தியும் இந்த சப்ஜெக்ட்டை டச் பண்ணியிருக்க மாட்டாரு. தென் 1989ல விபி சிங் பிஎம் ஆயிருப்பாரு. இன் 1990 ஓபிசிக்கு இந்த மண்டல் கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ண 27% இம்ப்ளிமெண்ட் பண்ணது அவர் தான். அண்ட் தென் இந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல நரசிம்மராவ் 1991ல ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாரு. அதெல்லாம் 27% ரிசர்வேஷன்ல ஓபிசியில் இருக்கக்கூடிய புவர் செக்ஷனுக்கு முன்னுரிமை கொடுக்கணுன்ற கான்செப்டை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாரு. கூடவே ஒரு 10% எக்கனாமிக்கலி பேக்வர்ட் பீப்புளுக்கும் ரிசர்வேஷன் கொடுத்திருப்பாரு. இதுதான் இப்போ பிரசன்ட் டேவோட எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் கான்செப்ட். அதாவது ஓபிசி எஸ்சி எஸ்டி இவங்களை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல எக்கனாமிக்கலி யாரெல்லாம் பேக்வர்ட் அதாவது பின்தங்கி இருக்காங்களோ அவங்களுக்கு 10% ரிசர்வேஷனை 1991லே கொடுத்திருப்பாரு. அப்போ சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருப்பாங்க. அண்ட் அதுதான் இப்போ இடபிள்யூஎஸ் மறுபடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. இந்த ரிசர்வேஷன் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் எதிர்த்து சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட்ல போடப்பட்டது தான் இந்திரா சாவானி கேஸ். இது எல்லாத்துக்குமே காரணம் மண்டல் கமிஷன் தான். ஸோ அதனால தான் இது மண்டல் கேஸ்னு அழைக்கப்படுது. மண்டல் கேஸ் பத்தி டீடைல்டா பார்க்கலாம். இந்த கேஸ்ல ஆர்டிகல் 16 கிளாஸ் 4ஓட ஸ்கோப் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா எக்ஸாமின் பண்ணிருப்பாங்க. பிகாஸ் இந்த ஆர்டிகல் அடிப்படையில தான் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு ரிசர்வேஷன் வழங்கப்பட்டிருக்கும். சுப்ரீம் கோர்ட்ல இந்த 2 விஷயத்துக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு மீதி ஒரு சில அப்சர்வேஷன்ஸ்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த அப்சர்வேஷனுக்கு எகெயின்ஸ்டா கவர்மெண்டோட ரியாக்ஷன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். 10% எக்கனாமிக்கலி பேக்வர்ட் செக்ஷனுக்கு கொடுத்த ரிசர்வேஷனை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிருவாங்க. தென் 27% ஓபிசிக்கான ரிசர்வேஷன் ஓகே. பட் இதுல கிரீமி லேயர் யாருன்னு பார்த்து அவங்கள எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்லிருவாங்க. ஸோ கவர்மெண்ட் யாரெல்லாம் கிரீமி லேயர், அந்த கிரீமி லேயருக்கான கிரைட்டீரியா எதன் அடிப்படையில் ஒருத்தவங்க கிரீமி லேயர் டிசைட் பண்ணணும், இது எல்லாத்தையும் ஃபார்முலேட் பண்றதுக்காக ராம் நந்தன் அப்படின்ற ஒரு தலைமையில் கீழே ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. தென் ப்ரமோஷன்ஸ்ல ரிசர்வேஷன் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதை கவுண்டர் பண்றதுக்காக தான் 77th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 1995 மூலமா ஆர்டிகல் 16ல கிளாஸ் 4A ஆட் பண்ணிருப்பாங்க. இது எஸ்சி எஸ்டிக்கான ரிசர்வேஷனை என்ஷூர் பண்ணுது இன் ப்ரமோஷன்ஸ். இதை இன்னும் கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ற விதமா 85th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி கான்சிக்வென்ஷியல் சீனியாரிட்டி என்ற கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் ப்ரமோஷன்ல ரிசர்வேஷன் கொடுக்க கூடாதுன்னு சொன்னதை ஸ்ட்ரைக் அவுட் பண்றதுக்காக கவர்மெண்ட் ஒரு சில கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்து ப்ரமோஷன்ஸ்ல ரிசர்வேஷனை என்ஷூர் பண்ணிருப்பாங்க ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ். தென் டோட்டல் ரிசர்வேஷன் 50% தாண்டக்கூடாதுன்னு மறுபடியும் என்ஷூர் பண்ணிருப்பாங்க. ஆல்ரெடி 1963ல சொல்லியிருப்பாங்க. பட் எகைன் இந்த ஹோல் ஸ்கோப்பை எக்ஸாமைன் பண்ணக்குள்ள இங்கேயும் ஒன்ஸ் அகைன் அதை கன்ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. 50% தாண்டக்கூடாது ஒரு வருஷத்துல டோட்டல் ரிசர்வேஷன். பட் தமிழ்நாட்டில் 69% ரிசர்வேஷன் இருக்கு as per தமிழ்நாடு ரிசர்வேஷன் ஆக்ட் 1993. ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க 50% தாண்டக்கூடாது. பட் நம்ம 69% வச்சிருக்கோம். இதை ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக பை 76th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 1994 இந்த ஆக்டை 9th ஷெட்யூல் கீழே பிளேஸ் பண்ணிருவாங்க டு ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ. அதாவது இந்த ஆக்டை அன்கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடக்கூடாதுன்ற காரணத்துக்காக அண்டர் 9th ஷெட்யூல் சேஃப் கார்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 9th ஷெட்யூல்னா என்னன்ற கான்செப்ட்
கான்செப்ட் எல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோஸ்ல பார்க்கலாம். சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ரெக்கமெண்டேஷன்ஸ், அதாவது அவங்க கண்டிஷன்ல அடுத்து கேரி ஃபார்வர்ட் வேகன்சிஸ்க்கு அடுத்த வருஷம் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணக்குள்ள இந்த 50% சீலிங்கை வயலேட் பண்ணாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ரிசர்வ்டு சீட் 2024ல மொத்தம் 10 கால்ஃபர் பண்றாங்க. இதுல 8 தான் ஃபில் ஆயிருக்குன்னா 2 பேலன்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட் இயர்ல ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 10 சீட் கொடுக்குறாங்கன்னா இந்த 10 கூட இந்த 2 ஆட் பண்ணி இந்த வருஷம் 12 சீட்ஸ்னு சொல்லக்கூடாது. இந்த 2வை கேரி ஃபார்வர்ட் வேகன்சியா, அதாவது ஒரு செப்பரேட் கிளாஸ் ஆஃப் வேகன்சியா ட்ரீட் பண்ணணும்ன்றதுக்கான ப்ரொவிஷனை த்ரூ 81st கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2000ல இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. தேர்பை இந்த பேக்லாக் வேகன்சிஸ் எல்லாமே ஒரு செப்பரேட் கிளாஸ் ஆஃப் வேகன்சியா தான் கன்சிடர் பண்ணப்படுமே தவிர்த்து அந்த வருஷத்துல லிஸ்ட் ஆகக்கூடிய 10 சீட்ஸ் கூட இதை ஆட் பண்ண மாட்டாங்க. டு அவாய்ட் அந்த 50% சீலிங்கை கிராஸ் பண்ணாம இருக்கணும்ன்றதுக்காக. தேர்பை இன் ரிசர்வ்டு பேக்லாக் வேகன்சி இந்த 50% சீலிங்கை எண்டுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் ஓபிசிக்கு ஒரு ஸ்டாட்யூட்டரி பாடி ஃபார்ம் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த பாடிக்கான ஒர்க் இந்த ஓபிசி லிஸ்ட்ல யாரெல்லாம் ஓவர் இன்க்ளூஷன் அண்டர் இன்க்ளூஷனா இருக்காங்கன்றத கண்காணிக்கிறதுக்காக. சோ கவர்மெண்ட் 1993ல ஒரு நேஷனல் கமிஷன் ஃபார் ஓபிசி ஃபார்ம் பண்ணிருப்பாங்க. இந்த நேஷனல் கமிஷனுக்கு கான்ஸ்டிடியூஷனல் ஸ்டேட்டஸ் 2018ல பை 102nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் வழங்கப்பட்டிருப்பாங்க. as per this கான்ஸ்டிடியூஷன்ல ஆர்டிகல் 338B ஆட் பண்ணப்பட்டிருப்பாங்க. இது ஃபார் நேஷனல் கமிஷன் ஆஃப் ஓபிசி. அண்ட் ஃபைனலி ரிசர்வேஷன் கொடுக்குறாங்களே இன் ப்ரொமோஷன், அதாவது ஃபார் எஸ்சி அண்ட் எஸ்டிக்கு இந்த டைம்ல எவாலுவேஷன் கிரிட்டீரியால எந்த ஒரு ரிலாக்ஸேஷனும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதையும் நல்லிஃபை பண்ற விதமா 82nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 2000 அண்டர் ஆர்டிகல் 335 இந்த ஆர்டிகல்ல எஸ்டி எஸ்டிக்கான ரிசர்வேஷன் இன் ப்ரொமோஷனை கன்சிடர் பண்ணலாம், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி குறையாம பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமா இதுக்கு கீழே ஒரு நியூ ப்ரொவிஷன் இன்க்ளூட் பண்ணிருப்பாங்க. as per that provision எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொமோஷன் கொடுக்குற டைம்ல அவங்களோட எவாலுவேஷன் கிரிட்டீரியாவா இருக்கட்டும், அதாவது ஸ்டாண்டர்ட் ஆஃப் எவாலுவேஷனா இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு கட் ஆஃப் மார்க் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கட் ஆஃப் மார்க் எல்லாம் ரிலாக்ஸ் பண்ணலான்றதுக்கான ப்ரொவிஷனை ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் சொன்ன இதையும் நல்லிஃபை பண்ணியாச்சு பை 82nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் இந்த இயர் 2000. இந்த 6 தான் சுப்ரீம் கோர்ட் சொன்ன கண்டிஷன்ஸ். இந்த வீடியோவோட ஆர்டிகல் 16 இஸ் ஓவர். அடுத்து ஆர்டிகல் 17 and 18 பார்க்கலாம். தேங்க்யூ.